عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. صدق الله العليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم وأنا على ذلك من الشاهدين يا ربي صدق رسوله النبي الكريم. புகழனைத்தும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த நல்லதோர் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் இந்த உலகத்தில் எத்தனையோ சமுதாயத்தினர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தினர்கள், ஷீத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று ஏராளமான நபிமார்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சமூகத்தினர்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் எல்லா சமூகத்தினர்களை காட்டிலும் நம்முடைய இந்த உம்மத்தே முஹம்மதியா என்கின்ற உம்மத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்து தான் மற்ற எல்லா உம்மத்துகளை காட்டிலும், மற்ற எல்லா சமுதாயத்தை காட்டிலும் சிறந்து விளங்குகின்றது. இந்த சிறப்புக்குரிய காரணம், இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய அடியானாகிய நம்முடைய சிறப்பின் மூலியமாகத்தான் இந்த உம்மத்தினுடைய சிறப்பு என்பது வளர்ந்திருக்கின்றதா என்று நாம் பார்த்தோமே. ஆனால் நம்முடைய சிறப்பல்ல, மாறாக எத்தனை சமூகத்தினர்கள் இருந்தாலும் அதனுடைய தலைவர்களாகிய நபிமார்கள் சிறப்புக்குரியவர்களாக இருந்தாலும் அந்த எல்லா நபிமார்களை காட்டிலும் அல்ல, வான்லோகம் பூமி லோகம் என எல்லா லோகத்தை காட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்து விளங்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய சிறப்பின் காரணமாகத்தான் அவருடைய சமூகத்தினர்களாகிய நம்முடைய உம்மத்தே முஹம்மதியா என்கின்ற இந்த சமூகம் சிறந்து விளங்குகின்றது. அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு சமூகம், அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு என்பது இருக்கின்றது. இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புனா, அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தனி பெயர்களை வச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹலீலுல்லா என்று அழைத்தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கலீமுல்லா என்று சொன்னான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சித்திகுல்லா என்று பெயர். ஆக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றனர். ஆனால் எல்லா சிறப்புகளையும் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கியவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அழைக்கும் பொழுது ஹலீலுல்லா என்று அழைக்கின்றான். ஹலீலுல்லானா அல்லாஹ்வுடைய நேசர். ஆனால் அதே போன்று தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஹபீபுல்லா என்று அழைக்கின்றான். ஹபீபுல்லானா அல்லாஹுடைய நேசர். இரண்டிற்கும் ஒரு அர்த்தம் தான். ஆனால் இது இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் பார்த்தோமே. ஆனால் ஹலீலுல்லா அல்லாஹுடைய நேசர், இதற்குண்டான டெஃபினிஷன் என்னன்னா, அந்த அடியாராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த ரப்பு அல்லாஹ் என்ன சொன்னாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே செய்து விடுவார்கள்.
நீண்ட காலமாக தவமிருந்து பெற்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னால் தயங்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்க சென்றார்கள். யாரும் இல்லாத அந்த பாலைவனத்தில் காபாவை கட்டி அல்லாஹ் தஆலா நீங்கள் அலையுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார். ஆக அல்லாஹ் என்ன சொன்னானோ அது அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி செஞ்சிருவாங்க. அதுதான் ஹலீலுல்லாஹ். ஆனால் ஹபீபுல்லாஹனுடைய டெஃபினிஷன் என்னென்னா, ஹபீபுல்லாஹிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் அதை அல்லாஹ் தஆலா அப்படியே செய்து விடுவான். இதுதான் ஹபீபுல்லாஹுடைய டிஃபரன்ஸ். அன்பானவர்களே, அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு 2 மனிதரை பற்றி ஞாபகப்படுத்துகிறாங்க. 2 மனிதரை பற்றி சொல்கிறாங்க. அதில் ஒரு மனிதர் யாருன்னா ஆலிம், மார்க்க கல்வியை கற்றறிந்த ஒரு ஆலிம். இன்னொரு மனிதர் யாருன்னா ஆபித், எந்நேரமும் அல்லாஹ் 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 என்று தொழுகையிலும் குர்ஆன் ஓதுவதிலும் நோன்பிலும் என முழுக்க இபாதத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆபித். 2 மனிதரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நினைவு கூறினப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க அழகான வார்த்தை, ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி. ஒரு ஆலிமுடைய மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு ஆலிமுடைய சிறப்பு என்னவென்று தெரியுமா? எதை காட்டிலும் எந்நேரமும் அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆபிதை காட்டிலும் ஒரு ஆலிமுடைய சிறப்பு என்ன தெரியுமா? கஃபதுலி அலா அதுனாக்கும். சஹாபாக்களை பற்றி சொன்னாங்க, உங்களே ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர் இருக்கின்றார் அல்லவா, இத்தனையோ பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதர், அந்த மனிதரை காட்டிலும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் எவ்வளவு சிறப்புக்குரியவனோ அதே போன்று தான் அந்த ஆபிதை காட்டிலும் ஆலிம் சிறப்புக்குரியவர். ஒரு மனிதர் அவ்வளவு பாவம் செய்கிறாரு, ஆனால் அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதரை காட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை நினைத்து கூட பார்க்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள். அந்த மாதிரி ஒரு ஆலிம் என்பவர் ஆபிதை காட்டிலும், வணக்க வழிபாடுகளை செய்பவரை காட்டிலும் கல்வி கற்பவர்கள் என்பவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் இதை சொல்லுகின்றான், யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களில் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, அந்த ஈமான் கொண்டவர்களிலும் உங்களில் யார் யாருக்கெல்லாம் இல்ம், இந்த கல்வி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுடைய அந்தஸ்தை தரஜாவை அல்லாஹ் தஆலா உயர்த்துகின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் குர்ஆன் திருமறையான வசனத்திலே கூறி காட்டுகின்றான். ஒருத்தனுடைய அந்தஸ்து, இந்த இல்மை கற்றக்கூடிய ஒரு ஆலிமுடைய அந்தஸ்து அல்லாஹ் எவ்வாறு உயர்த்துகின்றான்? சரி, உயர்த்துவான்றீங்களே, அல்லாஹ் எப்படி தான் உயர்த்துறான் அப்படின்னு நாம் பார்த்தோமே. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு வழியாக நடந்து போயிட்டுருக்குறாங்க, ஒரு வேலையாக போகிறாங்க. போகிற வழியில் ஒரு கபிரிஸ்தான் இருக்குது. அந்த கபிரிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு கபரில் ஒரு மனிதர் கடுமையான துன்பத்தை அனுபவிச்சுட்ருக்கிறார். சுன்னான கொடுமை, அந்த அளவுக்கு கொடுமையில் கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சத்தம் நபிமார்களுக்கு அது கேட்கும். இப்போ நபிமார்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டுட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கவலைப்பட்டுட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வராங்க. அதே வழியாக வராங்க. அந்த கபரில் இருக்கக்கூடிய மனிதர் சந்தோஷமாக இருக்கிறார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க, யா அல்லாஹ், இந்த மனிதர் நான் போகும்பொழுது அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தார், கபருடைய அதாப்னா சும்மா சாதாரண அதாபா, அவ்வளோ அதாபில் இருந்தார் அந்த மனிதர். ஆனால் வரும்போது பார்த்தா ஜாலியாக இருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்கிறாங்க, இந்த கபரில் இருக்கக்கூடிய மனிதர் இருக்கிறார், ஏராளமான பாவம் செஞ்சிட்டார், ஏராளமான பாவங்களை செய்தார். வாழக்கூடிய காலகட்டத்தில் ஏராளமான பாவத்தை செஞ்சுட்டாங்க. அதற்கு உண்டான தண்டனையை அவர் அனுபவிச்சுட்டு இருந்தார். ஆனால் இந்த மனிதனுடைய மகன் இருக்கிறார் அல்லவா, அவர் ஏதோ ஒரு மதரசாவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையை ஓதியதின் காரணமாக அல்லாஹ் தஆலா இவருடைய கபருடைய அதாவையே அல்லாஹ் தஆலா நீக்கிவிட்டான்.
அன்பானவர்களே, இந்த ஓதக்கூடியதுடைய சிறப்பை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுனால கபருடைய அதாபே அல்லாஹ் நீக்கிட்டான். நம்முடைய குடும்பத்தார்கள் எத்தனையோ பேர் கபரில் இருப்பாங்க. அவங்க பாவம் செஞ்சுருப்பாங்க, நன்மை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கபருடைய அதாபு இருக்குமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் கபருடைய அதாபு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே ஓதக்கூடிய பரக்கத்தினால நம்முடைய தாத்தாவாக இருக்கட்டும், சில பேருடைய பெற்றோர்கள் இறந்திருக்கலாம், சில பேருடைய உறவினர்கள் இறந்திருக்கலாம். ஆக அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவங்களாம் கபரில் அதாபப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மளாம் இங்கே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஹதீஸ் ஓதுகிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், பெரும் பெரும் தஃப்சீர்களை எடுத்து நாம் பார்க்கின்றோம். இதனுடைய பரக்கத்தினால் அவர்கள் கபரில் புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி நிம்மதியாக தூங்குவாங்க. காரணம் நாம் இங்கே ஓதக்கூடிய பரக்கத் அவருடைய கபருடைய அதாவை அங்கே நீக்குகின்றது. இன்னும் சிறப்பு என்னன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா, அல்லாஹ் சாட்சி கொடுக்கின்றான், அல்லாஹ்வே சாட்சி கொடுக்கின்றான், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று அல்லாஹ்வே சாட்சி கொடுக்கின்றான். அதற்கு துணையாக யார் தெரியுமா சாட்சி சொல்கிறார்? ஒல் மலாயிகா, யார்? மலக்குமார்கள் சாட்சி சொல்கின்றார்கள், அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் யார் தெரியுமா? அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜின் வர்க்கத்தை சொல்லலை, ஜின்கள்லாம் என்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சி கூறுகின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. மற்ற எல்லா படைப்பினர்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? இந்த இல்மை கற்றிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இல்முடையவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, இவர்களும் அல்லாஹ்வை தவிர வேறு சாட்சி இல்லை என்று கூறுகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னோட மலக்குமார்களை ஜாயின் பண்ணா, அதோடு சேர்த்து இந்த இல்முடையவர்கள், கல்வியுடையவர்களையும் அல்லாஹ் தஆலா ஜாயின் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், இந்த இல்முடைய சிறப்பு அன்பானவர்களை நாம் பார்க்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம இல்மு கற்றுறதுடைய பிரயோஜனம், இந்த இல்மு கற்றுறதுனால என்னென்ன பிரயோஜனங்கள்லாம் நமக்கு கிடைக்கின்றது என்பதாக நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா, நம்ம இல்மை விட்டு பிரியதுக்கு உண்டான நமக்கு மனமே வராது. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன் சலக தரீகன் யத்லுபு ஃபீஹில் இல்ம. ஒருத்தர் ஒரு பாதையில் நடக்கிறார், ஒரு பாதையில் நடந்து போகிறாரு. இதுக்கு நடக்கிறாருன்னா இல்மை தேடி ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்கிறார். அப்படி நடந்து போனால் அல்லாஹ் அவருக்கு என்ன தெரியுமா ஆஃபர் தரான்? ஸஹலல்லாஹு லஹு தரீகன் மின் துருக்கில் ஜன்னா. சொர்க்கத்தினுடைய பாதைகள் இருக்குது அல்லவா, அவர் சொர்க்கத்திற்கு நடந்து போவார் அல்லவா, அந்த சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வழியில் ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். ஆனால் ஒருத்தர் கல்வியை தேடி போவாங்க. இப்போ பல பேர் நிறைய ஊரில் இருப்பாங்க. இந்த ஊர்லேருந்து ஒவ்வொருத்தரும் வர வழியில் இருக்காங்கல்ல, இந்த வரக்கூடிய பாதை வந்தீங்கல்ல, இந்த பாதையின் மூலியமாக அல்லாஹ் தஆலா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த பாதையை அல்லாஹ் சஹலல்லாஹ், அல்லாஹ் லேசாக்குகின்றான். நம்ம ஈஸியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம். மற்றவங்களாம் கஷ்டப்பட்டு அந்த தடைகளை எல்லாம் தாண்டி 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 சொர்க்கத்துக்கு போனோம். அன்பானவர்களே, கல்வி கற்ற நாம் கல்வியை தேடி பாதையில் நம்ம வந்தோம்ல, நம்ம ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கிறோம்ல, அல்லாஹ் தஆலா இதனுடைய பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை இலகுவாக்கி தருகின்றான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், வ இன்னல் மலாயிகத லிதலஉ அஜ்னிஹதிஹா பிலாலி தாலிபத்தில் இல்ம். நபி மலக்குமார்களுடைய அந்தஸ்து என்ன? மலக்குமார்களுடைய அந்தஸ்து என்னவோ அல்லாஹ் 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 என்று அல்லாஹ்வே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. தூங்க மாட்டாங்க, சாப்பாடு கிடையாது, அத்தா அம்மா கிடையாது, எந்நேரமும் அல்லாஹ் கொடுத்த வேலையை சரியாக செய்கிறது மட்டும்தான் வேலை. அப்பேற்பட்ட அந்தஸ்துக்குரிய மலக்குமார்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? மலக்குமார்களுக்குலாம் ரெக்கை இருக்கும். அந்த ரெக்கையை இப்படி ரெக்கையை விரிப்பாங்களாம். எதற்காண்டி? இந்த ஓதக்கூடிய மாணவர்கள் இருக்கின்றார்களவா, இந்த மாணவர்களுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கையை விரிப்பார்கள். ஆக அன்பானவர்களே, அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் இந்த மார்க்க கல்வி. ஆனால் ஷைத்தானுடைய வேலை என்னப்பா? ஷைத்தானுடைய என்ன சபதம் விட்டு வந்திருக்கான்?
அல்லாட்ட பார்த்து உன்னுடைய அடியான நான் வழி எடுப்பேன், உன்னுடைய அடியான நான் வழி எடுப்பேன், சொர்க்கத்துக்கு போக விட மாட்டேன், என் கூட சேர்த்து நரகத்துக்கு நான் கூப்பிட்டு போயிடுவேன்னு சபதம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். யார்? சைத்தான். அப்பேற்பட்ட சைத்தான் சும்மா விட்டுருவானா? இவ்வளவு இலகுவாக சொர்க்கத்தை அடையக்கூடிய இந்த விஷயத்தில் சைத்தான் சும்மா இருந்துடுவானா? சும்மா இருக்க மாட்டான். ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை காட்டுவான். வீட்டில் நல்லா சாப்பிட்டோமேடா, மாசால சாப்பிட முடியலையே, சாப்பாடு நிறையா இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல, டேஸ்ட்டு வீட்டு சாப்பாடு டேஸ்ட்டு வரலையே, வீட்டில் எப்போ பார்த்தாலும் தூங்கி எழுந்திரிக்கிறது, வீட்டில் ரொம்ப ரெஸ்ட்டாக கிடக்கும், இங்கே பார்த்தா டைட் ஷெடியூலாக இருக்குது. அத்தா அம்மா விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம், அத்தா அம்மா என்ன செய்வாங்களோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பங்களை செய்தான் நம்முடைய உள்ளத்திலே ஊசலாட செய்வான். ஏகப்பட்ட கஷ்டம், சாப்பாடு கஷ்டம், தூக்க கஷ்டம், அத்தா அம்மா விட்டு வந்த கஷ்டம், ஃப்ரெண்ட்ஸை விட்டு விளையாட முடியலையே, ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருந்தோம், யூடியூப் ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம், இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருந்தோம் என்று ஏராளமான விஷயங்கள் இருக்கும். ஏராளமான விஷயத்தை மனசுக்குள்ளே குழப்பிகிட்டே இருப்பான். இப்படியாச்சும் நீ மாஸ்டரை விட்டு போயிரு, கல்வி கற்காத, தயவுசெய்து கற்காத, போய் நிம்மதியாக உன் ஃப்ரெண்டு கூட விளையாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்குன்ட்டு நமக்கு நல்லது சொல்கிற மாதிரியே சைத்தான் சொல்லுவான். அன்பானவர்களே, முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸுரூஹுல் அஸீஸ் அவங்க ஓதக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தான் இங்கே வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு தாட்டி ஃபோன் பேசிக்கிறோம்ல, வாரத்துக்கு ஒரு தாட்டி இப்படி ஃபோன் அடித்தா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா ஃபோன் போட்டு பேசிக்கலாம். இல்லை அப்படி ஒரு ரொம்ப எமர்ஜென்சினா அழகாக இப்படி ஒரு பஸ் ஏறணும்னா போயிடலாம். நமக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா. நான் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸுரூஹுல் அஸீஸ் அவங்க பக்தாதில் போய் இல்மை கற்றுக்க போகிறாங்க. அவங்க ஊர் ஒரு பக்கம் இருக்குது, பக்தாத் ஒரு பக்கம் இருக்குது. நடந்து போனால் அந்த ஊருக்கு போனாலே பல மாதங்கள் ஆகும். அப்படிப்பட்ட நிலையில் ஒரே ஒரு தாய், அந்த தாயையும் தனிமையில் விட்டு எதற்காண்டி? கல்வியை கற்பதற்காண்டி ஒரு சின்ன காசோட தாயை விட்டு பிரிந்து, தாய் போகும்போது சொன்ன வார்த்தை, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நம்ம மறுமையினால் சந்திப்போம், நம்ம தாய் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஏன்னா திருப்பி பார்க்க முடியாது, மௌத்தானாலும் நம்ம வரதுக்குள்ளே மௌத்தை அடக்கம் பண்ணி 3 மாதம் ஆயிடும். அப்பேற்பட்ட சூழலிலும் கல்வியை கற்பதற்காக முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸுரூஹுல் அஸீஸ் அவங்க கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க. போய் அங்கே பணம் கட்டுப்பாடு ஆகுமா? பசி, சாப்பாட்டு பசி தாங்க முடியல. இன்னும் மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்திற்கு பிறகுதான் இலகு இருக்கின்றது என்பதாக இந்த அலம் நஷ்ரஹ் சூரா இன்னும் மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்ற அல்லாஹ் தஆலா ஒரு திருவசனத்தை இறக்கியிருக்கின்றார். அந்த ஆயத்தை ஓதிட்டு இந்த பள்ளிவாசலில் இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு உருள்வாங்க, அந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு உருள்வாங்க. பசியானவனும்ல, அவ்வளவு கஷ்டத்திலும் அவ்வளவு பசியிலும் கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய இல்மை கட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா அந்தஸ்து தந்தான்? அவருடைய மாணவரை ஒரு அம்மா வந்து சேர்த்துட்டு, ஒரு பையனை அவங்க முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸுரூஹுல் அஸீஸ் அவங்கள்ட்ட சேர்த்துட்டு போகிறாங்க. சேர்த்திட்டு மாணவராக சேர்த்துட்டு போயிட்டு விசிட்டிங் வருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. மாணவர் வந்து காஞ்ச ரொட்டி இருக்குது பார்த்தீங்களா, காஞ்ச ரொட்டி அதை கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. நீ முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸுரூஹுல் அஸீஸ் அவங்கள பார்க்க வர்றான்னு பார்த்தா ஒரு சிக்கன் லெக் பீஸ், கிரில் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போது தாய்க்கு சரியான கோவம், என் மகன் அங்கே கஷ்டப்பட்டு அந்த காஞ்ச ரொட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறான், நீங்கள் இந்த கிரில் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோவம். என் பையனுக்கு சரியாக சாப்பாடு போடணும், யதார்த்தமாக வரது தான் கேட்டாங்க, என் பையனுக்கு சரியாக சாப்பாடு போடுறது இல்லையா அப்படின்ட்டு. முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த எலும்புலாம் இருக்குல்ல, அந்த சிக்கன் சாப்பிட்ட எலும்பு, அதை குன்பு எதிரில்லா அல்லாஹ்வுடைய நாத்தத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நீ எந்திரின்னவுடனே அந்த எலும்புகள்லாம் கோழியாக மாதிரி பறக்க ஆரம்பிச்சிச்சு. கராமத், அல்லாஹ்வுடைய கராமத். அவர்கள் சிறு வயதிலே சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் பசியுடனும் கஷ்டத்துடனும் கற்ற அந்த கல்விக்கு பயன் அல்லாஹ் தஆலா கராமத்தை கொடுத்தான். குத்துபுல் அக்தாப் வழிமாறுகளுக்கெல்லாம் தலைவர் என்ற மாபெரும் அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தந்தான். அப்படி அந்த கஷ்டத்தில் இருந்தால் தான், இப்படி கஷ்டத்தில் நம்ம படித்தாதான் தாய் தந்தையர்களை விட்டு சாப்பாடு கஷ்டம், தூக்கம், இப்படி எல்லா கஷ்டத்தை காட்டிலும் நாம் கஷ்டத்தை தாண்டி படித்தோம்னா பிற்காலத்தில் நமக்கு மாபெரும் அந்தஸ்து இருக்கின்றது. இப்போது ஒரு தாத்தா இறந்துட்டார். தாத்தாவுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அப்போ தாத்தா மண்டையை போட்டதுக்கப்புறம் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தாத்தாவுடைய மகன் எல்லாம் என்ன சொத்துக்கு தான் அடிச்சுக்குவாங்க.
எப்படியாச்சும் இந்த சொத்தில் பெரிய பங்கு எடுத்துடும்டா, பெருசாக மற்றவனை ஏமாத்தியாச்சும் எப்படியாச்சும் எடுத்துடும்டான்ட்டு இவர் நினைப்பார். அங்கிட்ட புள்ள ஒரு பக்கம் நினைக்கும், அங்கே மருமக ஒரு பக்கம் நினைக்கும். இப்பேற்பட்ட கஷ்டத்தில் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அந்த சொத்தை எடுத்துடணும்னா, சொத்தை எடுக்கிறதுனா சாதாரண விஷயமா? அங்கே கேஸ் போடணும், இங்கே கேஸ் போடணும், எனக்கு இந்த பங்கு வேணும், எனக்கு அந்த பங்கு வேணும்ன்ட்டு கஷ்டப்பட்டு தான் சொத்தை எடுக்க முடியும். உலக சொத்து இது, உலக பொருள் சொத்து. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இன்னல் உலமா வரஸத்துல் அன்பியா, இன்னல் உலமா வரஸத்துல் அன்பியா லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமன் இன்னமா வர்ரஸுல் இல்ம. நிச்சயமாக இந்த இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உலமாக்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? இந்த உலமாக்கள் நம்மளாம் ஓதி முடிச்சிட்டோம்னா உலமாக்கள். இந்த உலமாக்கள் என்பவர்கள் யார் என்று தெரியுமா? சாதாரணவும் இல்லை. நபிமார்கள் யார்? பாவத்தை அறியாதவர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள், சொர்க்கம் வாஜிபாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களுடைய வாரிசுகள் தான் இந்த உலமாக்கள். இன்னல் உலமா வரஸத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள் தான் இந்த உலமாக்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, லம் யுவர்ரிசு தீனார், நபிமார்கள் எல்லாம் தீனார், இந்த காசு, திர்ஹமன், தங்க காசு, வெள்ளி காசுலாம் சொத்தாக விட்டுட்டு போல. யாருக்கு? பின் வரக்கூடிய சமுதாயத்திற்கு. என் பேருக்கு இந்த சொத்து இருக்குது, இந்த காசு இருக்குது, பின் வரக்கூடிய சமுதாயத்திற்கு சொத்தாக அவங்க காசு பணத்தை வச்சுட்டு போனாங்க. மாறாக என்ன தெரியுமா சொத்தாக வச்சுட்டு போனாங்க? இன்னமா வர்ரஸுல் இல்ம, நபிமார்கள் எல்லாம் இந்த கல்வி என்றும் மாபெரும் இந்த பாக்கியத்தை தான் பின்வரக்கூடிய சமுதாயத்திற்கு வாரிசாக விட்டு போனார்கள். அந்த வாரிசு சொத்தை நமக்கு அடையணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகும். ஷைத்தான் ஏகப்பட்ட வரையில் நமக்கு தொந்தரவுகளையும் இடையூறுகளையும் ஷைத்தான் நமக்கு தருவான். அந்த எல்லா இடையூறுகளையும் ஷைத்தான், அந்த ஷைத்தானுடைய செயல்பாடுகளையும் நம்மளாம் தாண்டி அந்த சொத்தை அடைச்சிட்டோன்னு வைங்களேன், மொமன் அகதஹு பிஹல்லி வாஃபின், யார் அந்த சொத்தை எடுத்துட்டாங்களோ, அந்த கல்வியை எடுத்துட்டாங்களோ அவங்க நிறைவான பங்கை எடுத்து விட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு நபிமார்களுடைய இந்த வாரிசான எல்மை நாம் அடைவதற்காக வந்திருக்கின்றோம். ஷைத்தான் ஏகப்பட்ட வகையில் நமக்கு தொந்தரவுகளையும் இடையூறுகளையும் தருவான். எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பொறுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் நபிமார்களுடைய வாரிசாகிய இந்த எல்மை நாம் அடைந்தோம் என்று சொன்னால், பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வருங்காலத்திலே இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மாபெரும் பாக்கியம் நமக்கு இருக்கின்றது. ஆக அன்பானவர்களே, இனி வரக்கூடிய சமுதாயத்தில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி பொறுத்துட்டு, நம்முடைய பெற்றோர்கள் எத்தனையோ பாவம் செஞ்சுருப்பாங்க, தொழுவ மாட்டாங்க, அவங்க அந்த காலத்தில் அந்தளவுக்கு மார்க்க கல்வி இருந்திருக்காது. ஆனால் அந்தளவுக்கு ஆயிடக்கூடாது நம்மளே படிக்க வைக்கிறாங்க. எதற்கு? அவர்களே சொர்க்கத்திற்கு கூட்டி போவதற்காக, அவர்கள் சொர்க்கத்திற்கு கூட்டு போவதற்காக நம்மளை இங்கே வச்சுருக்காங்க. நம்முடைய சுயநலத்தை பார்த்து, சாப்பாடு சரியில்லை, தூக்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய சுயநலத்தை பார்த்து நம்ம இந்த மரசா விட்டு வெளியில் போயிட்டோம், இந்த கல்வியை தேடுவதை விட்டு வெளியில் போயிட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு நம்முடைய சமுதாயமும் நம்முடைய பெற்றோர்களும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, நமக்காகவும் நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் நம்ம இந்த இல்மை கற்று நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய பெற்றோர்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.